வணக்கம். எக்ஸ்ப்ளோர் த பவர் ஆஃப் லினக்ஸ் வித் ஸ்டாண்ட் சீரீஸ்ல லினக்ஸ் ஆர்கிடெக்சரை பத்தி பார்க்க போறோம். லினக்ஸோடைய ஆர்கிடெக்சர், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, என்னென்ன லேயர்ஸ் இருக்கு அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆன் அ வெரி ஹை லெவல், சில இடத்துல நீங்க வந்து 3 லேயர்ஸாக நீங்க கேள்விப்படலாம், சில இடத்துல வந்து 4 லேயர்ஸ் சொல்லுவாங்க. பட் இன் ஜென்ரல் யூ ஹேவ் 4 லேயர்ஸ். இப்போ வந்து ஹார்ட்வேர் அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் கோர் லேயர். அது தாண்டி இதுக்கு மேல நமக்கு கர்னல் லேயர் இருக்கு, ஷெல், தென் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் லேயர் இருக்கு. ஸோ யூசர் வந்து தே வில் பி ஆக்சஸிங் த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ 4 லேயர் அப்படின்னா ஹார்ட்வேர், கர்னல், ஷெல் அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ். இதை பத்தி தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ அட் த ஹார்ட் நமக்கு ஹார்ட்வேர் இருக்கு. ஹார்ட்வேர்ல என்னென்ன கேட்டகரிஸ், கர்னல் அண்ட் ஷெல்லை பத்தி நம்ம டீடைல்டா தனித்தனி செஷன் இருக்கு. பட் இதுலயுமே நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இதுல கவர் பண்ணுவோம். தென் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் பத்தின பிரீஃபிங் வந்து இதுல இருக்கும். ஸோ அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஸோ லினக்ஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ரீ யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து x86 பிளாட்ஃபார்முக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய இன்டென்ஷன். எஸ்பெஷலி லினக்ஸ் டோர்வால்ஸோடைய ஐடியா அதுதான். ஸோ யூனிக்ஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய க்ளோன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவர் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சாருன்றதோட லினக்ஸோடைய கர்னலை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கு மேல நமக்கு தேவையான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ற டூல்ஸா இருக்கட்டும், இல்ல மற்ற ஜிஎன்யூ யூட்டிலிட்டிஸா இருக்கட்டும், ஸோ அதை வந்து தனியா வந்து செட் ஆஃப் பீப்புள் வந்து அதை இது பண்றாங்க, டெவலப் பண்ணி அதை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் தட் டூ ஒன் திங் வெல் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன நிறைய யூட்டிலிட்டிஸ் வந்து இப்போ நிறைய லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ உபுண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏபிடி தான் நம்ம பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே நீங்கள் ரெட் ஹேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெட் ஹேட் பேக்கேஜ் மேனேஜர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் தனித்தனியா ஸ்மால் யூட்டிலிட்டிஸ் இருக்கு, வேற வேற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு. ஸோ அப்படின்னும் போது நமக்கு இந்த நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது செட் ஆஃப் பீப்புள், தனி டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ். ஸோ அதில் வந்து முக்கியமானவர் வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மன்றவர் தான் வந்து இந்த ஜிஎன்யூ யூட்டிலிட்டிஸோடைய இனிஷியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த லினக்ஸ் கர்னலும் ஜிஎன்யூ யூட்டிலிட்டிஸும் சேர்ந்தாதான் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஃப்ரீ யூனிக்ஸ் வெர்ஷன், அதாவது லினக்ஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட யூனிக்ஸ் மாதிரி தான். யூனிக்ஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இட் இஸ் அ மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டிபிள் யூசர்ஸ் வந்து பேரலாக அதை யூஸ் பண்ண முடியும். 1969 வந்து AT&T எம்ப்ளாயிஸ் வந்து பெல் லேப்ஸ்ல இது கண்டுபிடிச்சாங்க. இவருமே கூட வந்து ஒரு 86 சிஸ்டம்ல தான் வந்து லினக்ஸோடைய கர்னலையும் வந்து அவர் டெவலப் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்ணார். ஸோ இதுல வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, பொசிக்ஸ் கம்ப்ளையன்ட் அப்படின்றது. ஸோ பொசிக்ஸ் கம்ப்ளையன்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய போர்ட்டபிலிட்டி, அதாவது பொசிக்ஸ் அப்படின்றது வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போர்ட்டபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா IEEE வந்து இந்த ஸ்டாண்டர்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய கம்பேட்டபிலிட்டி டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேருக்கு மூவ் பண்ணாலும் சரி, டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்க்கு நீங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஈஸியா போர்ட் பண்ணலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹார்ட்வேர் அக்னாஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இன்டென்ஷன். IEEE ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி இந்த லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் வந்து பொசிக்ஸ் கம்ப்ளையண்டா இருக்க தே ஆர் ஸ்ட்ரைவிங். ஸோ லினக்ஸ் வந்து அன்லைக் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய ரீசன்னால வந்து இட் பிகம் சக்சஸ்ஃபுல். எதனாலன்னு பார்த்தீங்க, இட் இஸ் மோர் கமாண்ட் லைன் அண்ட் தென் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஃப்ரீ யூட்டிலிட்டிஸ், ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ன்றதால நிறைய ஜிஎன்யூ யூட்டிலிட்டிஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் தான். இட் இஸ் நோன் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் செக்யூரிட்டி. வைரஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அண்ட் வெரி லெஸ் வைரஸஸ் ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட். ஸோ வல்னரபிலிட்டிஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப காமனா இருக்காது. ஸோ லினக்ஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இட் இஸ் வெரி போர்ட்டபிள் அண்ட் இட் கேன் பி இன்ஸ்டால்ட் ஆன் எனி கைண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம். VMware வர்ச்சுவல் மெஷின்ஸ்ல பண்ணலாம், பிசிக்கல் சர்வர்ஸ்ல பண்ணலாம். ஸோ இட் ஹாஸ் பீன் எவால்விங் கான்ஸ்டன்ட்லி அண்ட் தென் அதை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய ஹார்ட்வேர் அண்ட் அதர் டெக்னாலஜிஸும் நிறைய எவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து இந்த லினக்ஸோட கர்னல் வந்து ஓவர் த பீரியட் நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், இந்த லினக்ஸ் கர்னலை பத்தி ஒரு டீடைல் செஷன் நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்ன வெர்ஷன்ஸ், என்னென்ன கரண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத அதில் பார்த்துருக்கோம்.
ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ், பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டில் இருக்கக்கூடிய சர்வர்ஸில் வந்து 64% மேலே யூனிக்ஸ் ஆர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மொபைல் டிவைசஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம், அதுவே வந்து லினக்ஸ் கர்னலுக்கு மேலே தான் உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து அதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் அவங்க லினக்ஸ் கர்னல் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக உங்களுக்கு தராங்க. ஈவன் கிண்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து யூ ஹேவ் திஸ் லினக்ஸ் கர்னல். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன் ஜென்ரல், ஓகே, நம்ம லினக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லேயர்ஸை வந்து அவங்க ஜென்ரலா ஃபாலோ பண்ணுவாங்க. அண்டர்லைங் வந்து ஹார்ட்வேர் வந்து ஜென்ரலா இப்போ நீங்க ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, எனக்கு இவ்வளோ ரேம் வேணும்ப்பா, இவ்வளோ ஹார்ட் டிஸ்க் வேணும், இவ்வளோ சிபியூ வேணும் அப்படின்றத சொல்லி நீங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. சரி, அங்கதான் ஹார்ட்வேர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேல ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய கர்னல் வந்து நம்ம லோட் பண்ணாதான் இந்த ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம், அதுல என்னென்ன லேயர் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பேரலா இந்த இடத்துல ரிலேட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டீடைல்டா நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் லினக்ஸோட ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ஜென்ரலா இப்ப அட் த ஹார்ட் ஆர் அட் த கோர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே அட் த கோர் வந்து ஹார்ட்வேர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹார்ட்வேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 2 விதமான விஷயங்கள் வரும். ஸோ எல்லா பெரிஃபரல் டிவைசஸும் நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய டிஃப்ரெண்ட் பெரிஃபரல் டிவைசஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பெரிஃபரல் டிவைசஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம், ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இன்டர்னல் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் ஜென்ரலாக இன்டர்னலாக என்ன இருக்கும், சிபியூ இருக்கும், ப்ராசஸர்ஸ், மதர் மெமரி, ரேம் இருக்கும். தென் இது எல்லாமே வந்து மதர் போர்டில் தான் நமக்கு கனெக்ட் பண்ணுவோம். தென் கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னா கிராஃபிக்ஸோட சிப் செட் we will have, and then we'll have network interface card. இது எல்லாமே வந்து இன்டர்னலா இருக்கும். ஈவன் சர்டைன் இதுல வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் அதெல்லாம் இன்டர்னலாகவும் இருக்கும், எக்ஸ்டர்னலாகவும் நம்ம ஸ்டோரேஜ் டிவைசஸ் டிஸ்க்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்டா அந்த இன்புட் அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ், கீபோர்ட், தென் மானிட்டர், டிஸ்பிளே மானிட்டர், ஈவன் வந்து டிஸ்க்ஸ் கூட சிலது வந்து எக்ஸ்டர்னல்ல இருந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் டிவைசஸ் நமக்கு இருக்கு. ஸோ இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் டிவைசஸை நம்ம உங்களுடைய அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தென் we need to have a layer called let me just have this as snowfill called kernel. So second layer வந்து நம்ம kernel layer சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து we'll have shell layer. ஸோ அதுக்கு மேலே நம்ம அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் கர்னல் பற்றி நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ கர்னல் லேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை பற்றின தனியாக டீடைல்டு வீடியோவும் நம்ம கொடுக்குறோம், ஷேர் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ கர்னலை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய கோர் ஆஃப் த ஓஎஸ் ஆர் ஹார்ட் ஆஃப் த ஓஎஸ். இந்த ஓஎஸ் உடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட். கர்னல் இல்லாம we cannot do anything. ஓகே, ஸோ இதோடைய பிரைமரி டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதங்களான விஷயங்கள் இதுல நடக்கும். ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஹார்ட்வேரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்றது. இப்போ வந்து ஹார்ட்வேரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கர்னல்ல வந்து நிறைய டிஃபால்ட்டா சில டிரைவர்ஸ் இருக்கலாம். பட் இப்போ நிறைய எவல்யூஷன் நடக்குது, நிறைய புது புது டெக்னாலஜிஸ் ஆஃப் நெட்வொர்க் கார்டு அண்ட் டிஸ்க் இதெல்லாம் வரும்போது தனித்தனியா நிறைய டிவைஸ் டிரைவர்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ அந்த டிவைஸ் டிரைவர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம லோட் பண்றது வந்து இந்த கர்னல் தான் லோட் பண்ணுவோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கர்னல் அப்படின்றது வந்து சிஸ்டம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லை சிஸ்டம் நம்ம பூட் பண்றோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய மெயின் மெமரியில போயிட்டு லோட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி திங்ஸ் வில் கெட் ஃபாஸ்டன்ட் அண்ட் இட் மீன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரா பைனரி ஃபார்மில் வந்து உங்களுடைய டைரக்ட் மெமரியில் வந்து சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் டைமில் வந்து இட் வில் கெட் லோடட் இன் டு யுவர் மெயின் மெமரி. ஓகே, கர்னல் அப்படின்றது.
ஸோ அப்போ வந்து அந்த கர்னல் வழியாக தான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டிவைஸ் டிரைவராக இருக்கட்டும், ஹார்ட்வேரை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ஹார்ட்வேர் அப்படின்னும் போது அதில் முக்கியமாக நம்ம சிபியூ ப்ராசஸர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ப்ராசஸர்ஸ் வந்து ப்ராசஸருடைய ரெக்யர்மெண்ட் வந்து எல்லா அப்ளிகேஷன் எல்லா யூட்டிலிட்டிஸ்க்கும் தேவை. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அந்த ப்ராசஸ் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ப்ராசஸஸ் கன்சியூம் பண்ணுது, அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து மெயினாக வந்து கர்னலோட வேலை. தென் வந்து ஆப்வியஸாக வந்து மெமரியும் தேவை. எஸ்பெஷலி இப்போ டேட்டா சென்சிட்டிவ் ஆர் டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து நிறைய மெமரி கன்சம்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் கர்னல். தென் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன ஃபைல்ஸை வந்து நம்ம மவுண்ட் பண்ணணும், ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணும், அந்த ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், தென் நெட்வொர்க்கிங் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக எல்லா விஷயங்களும் இதிலே வந்து கவர் ஆயிடுது. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கர்னல்ல வந்து /bootல தான் எல்லா பூட்டிங் ரிலேட்டட் இருக்கும். இது VM Linux அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலா தான் உங்களுக்கு அது லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ இதோடைய சோர்ஸ் ஃபைல் எங்க இருக்கும் அப்படின்னா இட் வில் பி அண்டர் யுவர் யூசர் சோர்ஸ். லினக்ஸ்ல இருந்து தான் வந்து இது மெயின் மெமரியில வந்து உங்களுக்கு பூட் ஆகும், அது லோட் ஆகும் ஆக்சுவலா மிஷின் பூட் ஆகும்போது. ஸோ அப்போ வந்து எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் ஆர் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அண்ட் எல்லா விதமான விஷயங்களும் வந்து உங்களுடைய லினக்ஸ் கர்னல் தான் டேக் கேர் பண்ணிக்கும். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் நிறைய சிஸ்டம் கால்ஸ் வருது, இல்லை யூட்டிலிட்டிஸ்ல இருந்து வந்து ஆக்சஸ் ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி ஹேண்டில் பை யுவர் கர்னல். ஸோ கர்னலுடைய டாப் 5 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அண்ட் டிவைஸ் டிரைவர்ஸை லோட் பண்ணி சிஸ்டம் கால்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம அந்த கர்னலுடைய டீடைல் செஷன்ஸ்ல வந்து என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கர்னல் இருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். மோனோலித்திக் கர்னல், மைக்ரோ கர்னல், எக்ஸோ கர்னல், ஹைபிரிட் கர்னல் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் லினக்ஸ் எந்த கேட்டகரியில் வருது, விண்டோஸ் எந்த கேட்டகரியில் வருது, மேக் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம டீடைல்டாக அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கர்னல் பற்றின இன்னும் அதிகமான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் வாட்ச் தட் வீடியோ. ஸோ கர்னல் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷனோ இல்லை வந்து உங்களுடைய ப்ராசஸர்ஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கெலாம் இந்த கர்னல் வழியாக தான் எல்லாமே நடக்கும். ஈவன் எல்லா சிஸ்டம் கால்ஸும் வந்து கர்னல் வழியாக தான் உங்களுக்கு அந்த ஹார்ட்வேருக்கு போகும். இப்போ அப்ளிகேஷன் நான் மீன் பண்ணுறது வந்து இட் கேன் பி யுவர் கிராஃபிக்கல் அப்ளிகேஷன் லைக் ஒரு கூகுள் குரோமா இருக்கலாம், இல்லை இட் கேன் பி யுவர் பிஸ்னஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் நீங்கள் கமாண்ட் லைன்ல இருந்து யூ மைட் பி ரன்னிங் சம் traceat command இல்ல traceroute command இல்ல you might be doing lot of different stuffs. It can come from your command line interface shell இருந்து வரலாம், இல்ல வந்து it can come from your graphical user interfaceல இருந்து வரலாம். So any kind of application program utilities-ல இருந்து வரக்கூடிய request எல்லாமே அந்த regular system calls எல்லாமே உங்களுக்கு kernel வழியா தான் உங்களுக்கு hardware போய் ரீச் ஆகும். அது this is how generally எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. So any kind of interrupts from the devices or any kind of allocation of memory to different application program or utilities, CPU share பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா it is the role of OS உடைய kernel. ஸோ இதுல எக்ஸ்டர்னல் அப்படின்னும் போது இதுல இப்பதான் வந்து அந்த ஸ்க்ரீன்ல நோட்டீஸ் பண்ண பிரிண்டர்ஸ் அண்ட் மோடம்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ் இதெல்லாமே கூட எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் கேட்டகரியில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஷெல்ன்றது வந்து இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் லேயர். ஸோ ஷெல்லை பொறுத்த வரைக்கும் லினக்ஸ்ல வந்து இட் இஸ் த தேர்ட் லேயர். ஸோ ஷெல்லை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஷெல் வழியா தான் நம்ம யூசர்ஸ் வந்து தே வில் கெட் ஆக்சஸ் டு த OS ரிசோர்சஸ் via shell. ஸோ அப்போ ஷெல்ல வந்து ரெண்டு கேட்டகரின்னு சொன்னேன். ஸோ இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இதை வந்து கமாண்ட் லைன் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கமாண்ட் லைன் ஷெல்ஸ். அண்ட் அதர் கேட்டகரி வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது வந்து நம்ம
விண்டோஸ் இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுலயுமே வந்து உங்களுக்கு யூ ஹேவ் த ஆப்ஷன் டு சூஸ் வெதர் யூ வாண்ட் GUI ஆப்ஷன் ஒன்லி ஆர் யூ வாண்ட் CLI ஆப்ஷன் ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. பட் கமாண்ட் லைன் ஆப்ஷன் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் கமாண்ட் லைன் ஷெல் வந்து இருக்கும். ஸோ இதுல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷெல் இருக்கு. ஸோ ஷெல் அப்படின்றது வந்து இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் த கர்னல் அப்படின்னு சொல்லலாம். யூசருக்கும் கர்னலுக்கும் இருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு கைண்ட் ஆஃப் ஷெல் அப்படின்றது மூலயமா தான் நம்ம வந்து இப்போ சில ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ கிராஃபிக்கலா பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல விசிபிலிட்டி இருக்கும், நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். பட் கமாண்ட் லைன்ல வந்து இப்போ கண்டினியூட்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ராக் பண்றோம், இல்ல லாக் எடுத்து வைக்கிறோம், இல்ல கமாண்ட் லைன்ல வந்து சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்கிரிப்டிங்லாம் எழுத முடியும், ஆட்டோமேட்லாம் பண்ண முடியும் கமாண்ட் லைனை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷனுக்கு வந்து கமாண்ட் லைன் ரொம்பவே உதவியா இருக்குது. இட் வில் பி மச் ஃபாஸ்டர் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் ஃப்ரம் யுவர் சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். நீங்க ஏதாவது கமாண்ட்ஸ், நீங்க இப்போ grep கமாண்ட் ரன் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு ஈவன் வெரி நார்மல் LS கமாண்ட் ரன் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம கமாண்ட் லைன்ல போயிட்டு கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் கிராஃபிக்கலா வந்து இப்போ ஒரு ஜீனோம் டெஸ்க்டாப்போ இல்ல வந்து ஒரு KDE டெஸ்க்டாப் வழியா நீங்க உங்களுடைய சேம் விஷயங்களை வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஸ்டம்ல இருக்க ப்ராசஸஸ்லாம் எப்படி பார்ப்போம், டாப் கமாண்ட் வழியா கமாண்ட் லைன்ல பார்ப்போம். இதுவே நீங்க கிராஃபிக்கலா போனீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் ஆர் டாஸ்க் மானிட்டர் வழியா நீங்க கிராஃபிக்கலாவும் பண்ணலாம். ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க கமாண்ட் லைன்லயும் பண்ணலாம், கிராஃபிக்கலாவும் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து நம்ம கிராஃபிக்கலா பண்ணக்கூடியதெல்லாம் கமாண்ட் லைன்லயே நம்மளால பண்ண முடியும். ஸோ லினக்ஸோட ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லேயர்ஸா தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் லேயர், தென் கர்னல், தென் ஷெல் பத்தி இப்போ பார்த்தோம். அதுக்கு மேலதான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் இருக்கும். அப்ளிகேஷன் அப்படின்னா இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் தான். அப்பாச்சி ஃபார் வெப் அண்ட் தென் போஸ்ட்ஃபிக்ஸ் ஃபார் மெயிலிங், SAP, உங்களுக்கு யூனிக்ஸோட பிரிண்டிங் சிஸ்டம், ஓப்பன் LDAP, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து உங்களால இந்த ஆர்கிடெக்சர்ல வந்து லோட் பண்ண முடியும். ஸோ லினக்ஸ் கர்னல் இல்லாம இந்த அப்ளிகேஷன்ஸால ஹார்ட்வேரை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு எண்ட் யூசரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷெல் வழியா தான் போயிட்டு இந்த ஹார்ட்வேரை வந்து நீங்க கர்னல் மூலயமா தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ சிஸ்டமோடைய லைப்ரரிஸ், சிஸ்டமுடைய கால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிஸ்டம் லைப்ரரிஸ்ன்றது இட் இஸ் a செட் ஆஃப் லைப்ரரி ஃபங்க்ஷன். இட் மே பி ஸ்பெசிஃபைட் as this என்ன சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் OS லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் வச்சு நம்ம எழுதுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் லைப்ரரிஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கோட் ஆக்சஸ் ரைட்ஸ்லாம் தேவையில்லை. கர்னல் மாடியூல்ல இட் கேன் டைரக்ட்லி ஆக்சஸ். ஸோ சிஸ்டம் யூட்டிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட் அஸ் சிஸ்டம் அட்மின் ஆர் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியரா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆல்மோஸ்ட் LS, grep, SCD ஆர் AWK ஆர் எனி கமாண்ட் தட் வி யூஸ், இட் ஆல் கம்ஸ் அண்டர் சிஸ்டம் யூட்டிலிட்டிக்குள்ள தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த யூசருடைய அப்ளிகேஷன் பிளஸ் அந்த லைப்ரரிஸை வந்து யூசர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ், கர்னல் அண்ட் தென் அந்த அண்டர்லைங் கர்னலோட கோட் எல்லாமே வந்து கர்னல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஓஎஸை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஸோ நீங்க யூசரா வந்து அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணி ஷெல் வழியா ஆக்சஸ் பண்றது வந்து யூசர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறஸ் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கர்னல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த கர்னல் தான் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. இந்த கர்னல் இல்லாம உங்களால எந்த ஒரு விஷயங்களும் நம்ம பண்ண முடியாது. சில டாக்குமெண்டேஷன்ல வந்து 3 லேயரா காமிப்பாங்க. ஸோ தட் இஸ் ஃபைன். அதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கலா உங்களுக்கு 3 லேயரா இருந்தது. ஸோ ஹார்ட்வேர், கர்னல் அண்ட் தென் யூசர் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷெல்லை வந்து அவங்க தனியா அங்க கொண்டு வரல, அதை வந்து யூசர் ப்ராசஸ்லேயே வந்து ஷெல் கமாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அதை குரூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஓகே தான். ஸோ ஹார்ட்வேர், கர்னல் அண்ட் யூசர் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி மூணாவும் நம்ம லேயர் பண்ணலாம், இல்ல 4 லேயர்ஸாவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். சில டாக்குமெண்டேஷன்ஸ்ல வந்து 5 லேயராகவும் இருக்கும். பட் அட் த எண்ட் காமனான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர், கர்னல் அண்ட் தென் ஆப்வியஸா வந்து ஷெல் இல்லாம, ஒரு கிராஃபிக்கல் ஷெல்லோ ஒரு கமாண்ட் லைன் ஷெல்லோ இல்லாம நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. ஸோ கர்னலோடைய முக்கியமான 5 விஷயங்கள் இங்க இருக்குது பாருங்க, லிஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இது கிளியரா இருக்கு. மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் ஸ்கெடியூலிங் அண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ இது எல்லாமே வந்து கர்னல் மூலயமா தான் நீங்க அந்த ஹார்ட்வேர்ல இருக்கிற ரிசோர்சஸை வந்து அப்ளிகேஷனுக்கு தேவையான மாதிரி ப்ராசஸை ஷேர் பண்றீங்க, மெமரியை ஷேர் பண்றீங்க, அண்ட் தென் பிட்வீன் அப்ளிகேஷன் வந்து கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ்லாம்
எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதை தான் நம்ம லினக்ஸோடைய ஆர்கிடெக்சர், லினக்ஸோடைய லேயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த லினக்ஸ் கர்னல், இப்போ லினக்ஸ் ஸ்டோர்வால்ஸ் கண்டுபிடிச்ச லினக்ஸ் கர்னல் எடுத்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் க்ளோஸ் டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் ஃபார் யூசர் மேனேஜ்மெண்ட், ஃபார் ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட், பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் GNU யூட்டிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை லோட் பண்ணி அவங்க டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை நமக்கு தராங்க. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் அண்டர்லைங் ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த லினக்ஸ் கர்னல் அப்படின்றது இட் இஸ் வெரி காமன். GNU யூட்டிலிட்டிஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸா அவங்க வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அது ஒரு பண்டிலா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நேமா உபுண்டு ஆர் ரெட் ஹேட் லினக்ஸ், இந்த மாதிரி சூசே லினக்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக உங்களுக்கு அது கிடைக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதில் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதோடைய லினக்ஸோட ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் நம்ம தனித்தனி வீடியோஸ்ல டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.